ஹலோ எவ்ரிவன், அப்பி பாயசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கேஷ்யூஸ் அண்ட் ரீசன்ஸ் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமாக 1.5 லிட்டர் மில்க் எடுத்துக்க போகிறேன். அதில் 3/4 லிட்டரை முதல்ல சுண்டு காய்ச்சறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நான் தனியாக வச்சுருக்கேன். 3/4 கப்பு ரவை கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு வெட் டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மாவை ஈக்குவல் சைஸுக்கு டிவைட் பண்ணிவிட்டு அப்பளம் மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே பொரித்து அப்பளத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ரிமைனிங் 3/4 லிட்டர் மில்கை இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் காய்ச்சிக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் தட்டி அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அப்பளத்தை நல்லா உடைச்சி பால் நல்லா பொங்கி வந்ததும் அதில் சேர்த்துக்கிறேன். அப்பளம் நல்லா வெந்து வந்ததுமே 200 கிராம்ஸ் கண்டென்ஸ்டு மில்கை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பளம் பால்லே ஸ்லோ ஃப்ளேமில் வெந்து நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது முந்திரி திராட்சையை வறுத்துருக்கோம்ல, அதையுமே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 லிட்டர் மில்கை ஃபஸ்ட்டே நான் சுண்டை காய்ச்சறதுக்கு வச்சுருந்தேன்ல, அது இப்போது 1/2 லிட்டராக ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு. அதையுமே நான் இப்போது சேர்த்துக்க போகிறேன். இது அப்பி பாயசத்துக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்க போகுது. ஃபைனலாக எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு 10 பிஸ்தாஷுவை தட்டி சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். அப்பி பாயசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.